We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. தமிழ்நாடு சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் மின்வாரிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, தற்போது மின்வாரியத்தில் அளவுக்கு அதிகமாக கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். கணக்கீட்டின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ப குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அப்படி சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அது போன்ற குறைபாடுகள் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பத்திரிகைகளுக்கும் பொதுவெளியிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் மின் கட்டண உயர்வு குறித்து அமைச்சர் ஒன்று சொல்கிறார், நிர்வாகம் ஒன்று சொல்வதாகவும் புகார் கூறிய செந்தில் பாலாஜி அதற்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அமைச்சர் ஒரு கருத்தை முன்னெடுத்திருக்கின்ற பொழுது துறையினுடைய நிர்வாகம் என்பது மற்றொரு கருத்தை வெளியிட்டு, குறிப்பாக இந்த அவையின் மூலமாக இந்த அரசை நான் வலியுறுத்துவது, அமைச்சரும் துறையும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மின் கட்டணத்தினுடைய குளறுபடிகளால் உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு உடனடி தீர்வை எட்டுவதற்கு இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக நான் வலியுறுத்துகின்றேன். தொடர்ந்து மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாக கூறிய அமைச்சர் நிர்மல்குமார், தற்போது 38 ஹார்ட் டிஸ்குகள் கிடைத்துள்ளதாக கூறுவது என்ன கணக்கு எனவும் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பினார். மின்துறை அமைச்சர் அவர்கள் மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்திலும் மற்ற பல இடங்களிலும் மின்வாரியத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போயின, அவற்றின் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் அதில் இருந்தன என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அவர் சொன்னது 18 ஹார்ட் டிஸ்க், கிடைத்ததாக சொன்னது 38 ஹார்ட் டிஸ்க். ஆக மின்வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்க் காணான்னா 38 கிடைக்கப்பட்டிருக்கிறது. மின்துறை அமைச்சர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், மின்வாரியம் தாமாக முன்வந்து 3 லட்சத்திற்கும் அதிகமான மின் இணைப்புகளை மறு ஆய்வு செய்த போது நேரடியாக ரீடிங் செய்யாமல் முந்தைய கால டேபிள் ரீடிங் பின்பற்றப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் நேரடியாக ரீடிங் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த மாதங்களில், அதாவது டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கே அசஸர்ஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்கிற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துள்ளது. தேர்தல் அந்த மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதங்களில் அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காம முந்தைய ரீடிங்ல பல இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாதம் என்ன ரீடிங் எடுத்தப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். மேலும் கடந்த திமுக ஆட்சியில் மின்துறை பட்ட பாட்டை சொல்லியே ஆக வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூற எதிர்த்தரப்பினர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாட நம்ம ஒரு நிமிஷம் விளக்கணும்னு காட்டுறோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி, மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வார்த்தைக்கு வார்த்தை தங்களுக்கும் பேச தெரியும், ஊமையாக இருந்து கொண்டு செல்ல சட்டமன்றத்திற்கு வரவில்லை என கூறிய செந்தில் பாலாஜி, வரும் 5 ஆண்டுகளில் தாவேக அரசு மின் வாரியத்தில் கடனே வாங்காதா என கேள்வி எழுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க. பேரவைத் தலைவர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் 2,47,000 கோடி என்று பல்வேறு காலகட்டங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் 1,59,000 கோடியாக இருந்தது. ஒரு ஆண்டுக்கு 15,000 கோடி வட்டி கட்டி அந்த கடன் சுமை அதிகரித்திருக்கின்றன. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இறுதியாக, தாவேக அரசில் 5 ஆண்டுகள் மின்வாரியத்தில் கடனே வாங்க மாட்டீர்களா? கடன் அதிகரிக்காதா? புதிய திட்டங்களுக்கு அரசு நிதிகளை கொடுக்குமா? அல்லது முதலமைச்சரிடத்தில் நிதிகளை கேட்டு மின்வாரியத்தினுடைய கடன் சுமை ஏறாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களா? அதற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், பொத்தாம் பொதுவாக யார் மீதும் குற்றம் சாட்டவில்லை, டெண்டர் முறைகேடு தொடர்பான வழக்கு தற்போதும் விசாரணையில் தான் உள்ளது எனவும் கடன் வாங்காமல் மின்வாரியம் இயங்காது எனவும் கூறினார். இந்த நிறுவனம் இது ஒரு அளவுக்கு தான் அரசு இதுக்கு நிதி கொடுக்குமே தவிர இது தானாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். கடன் வாங்கி தான் செய்ய முடியும். ஆனால் கடனை வாங்குற போது அந்த கடன் எப்படி நம்ம பயன்படுத்துறோம் இருக்கும். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.